Hello children, I hope you all are fine. I welcome you to this class. I hope you are waiting for this class. Okay, let's start the business. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? நம்மளுடைய இங்கிலீஷ் கிளாஸில் இன்னைக்கு நாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்ப்போமா? ஓகே, in the section 2 in your English book, grammar பார்ட்டில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது prepositional phrases on page number 42 to 44. So preposition நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் சார். You would be familiar with preposition in your 9th standard class itself. அது என்ன prepositional phrases. Some of you may be familiar, few of you may not be familiar. That prepositional phrases we are going to discuss a little bit elaborately with the rules. Shall we? To begin with, what is a prepositional phrase? அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன டெஃபினிஷன் நம்ம ஸ்லைடில் காட்டுறாங்க பாருங்கள். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 or 3 வேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா அதில் 2 வேர்ட்ஸ் இருக்கும் அல்லது 3 வேர்ட்ஸ் இருக்கும். 2 சொற்கள் அல்லது 3 சொற்களாக இருக்கலாம். அதில் என்ன இருக்கணும் ஒரு கண்டிஷன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் அ ப்ரிப்போசிஷன். அதில் கண்டிப்பாக ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கணும். ஃப்ரேஸ் அப்படிங்கிறது அ காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். அதில் ப்ரிப்போசிஷன் இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். அதுக்கு அந்த ஸ்லைடில் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அக்கார்டிங் டு அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஓவிங் டு இஸ் அ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அட் த டைம் ஆஃப் இஸ் அ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ தீஸ் ஆர் அ ஃபியூ சச் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ். இந்த சொல்லியிருக்கிற வேர்ட்ஸில் ஆஃப் அப்படிங்கிறதும் டு அப்படிங்கிறதும் இதெல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இந்த காம்பினேஷன் சேர்ந்தா we call them as prepositional phrases. நெக்ஸ்ட், ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறதுக்கும் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில டிஃபரன்சஸ் சொன்னால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ஜென்ரலி ஹவு we define ப்ரிப்போசிஷன் அப்படின்னா வேர்ட்ஸ் தட் ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ நவுன் ஆர் அ ப்ரோனவுன் அண்ட் சம் அதர் வேர்ட் இன் த சென்டென்ஸ். ஒரு நவுனுக்கும் வேறு ஒரு வேர்டுக்கும், ப்ரொனவுனாக கூட இருக்கலாம், ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனுக்கும் வேறு ஒரு வேர்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் ப்ரிப்போசிஷன் நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் யூ வுட் ஸ்டடிட் தட் இன் யுவர் ஏர்லி கிளாஸஸ் ஆல்சோ. ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன சொல்ல யூஸ்வலி டிஸ்கிரைப் த பொசிஷன் ஆஃப் சம்திங். ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு ஆளோ அவங்களுடைய பொசிஷன், மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா, அடியில் இருக்குதா உள்ளே இருக்குதா வெளியே இருக்குதா பக்கத்தில் இருக்குதா பின்னாடி இருக்குதா முன்னாடி இருக்குதா, அதை டிஃபைன் பண்ணுறது ப்ரிப்போசிஷன். டைமையும் டிஃபைன் பண்ணும். பொசிஷன் ஆஃப் சம்திங் அல்லது டைம் வென் சம்திங் ஹேப்பன்ஸ். ஒரு ஆக்ஷன் எப்போ நடந்தது, எப்போ நடக்குது, இப்போவா முன்னாடியா, இது கூடவே வா லேட்டாவா, அதை டிஃபைன் பண்ணுறதும் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி தட், த வே இன் விச் சம்திங் இஸ் டன், எப்படி செய்யப்படுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுமே ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஆஃப், டு, ஃபார் அப்படிங்கிற இந்த 3 ப்ரிப்போசிஷனுக்கு மட்டும் வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது பின்னாடி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு அதை டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஹீ வென்ட் டு த கார்டன். இந்த ஹீ அப்படிங்கிறது ஒரு ப்ரோனவுன், கார்டன் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, அது ஒரு நவுனாக வச்சுக்கிறோம், ஆப்ஜெக்டாக வச்சுக்கிறோம். இந்த ஹீக்கும் கார்டனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? அந்த ஹீ, அந்த அவர், அந்த அவன் எங்கே போனா? கார்டன்லேருந்து வெளியவா, கார்டனுக்குள்ளையா, கார்டன் மேலையா, கார்டனுக்கு அடியிலையா, கார்டனுக்கு பக்கத்துலையா, கார்டனுக்கு வெளியவா அப்படிங்கிறது டிஃபைன். அவர் ஹீ வென்ட் டு த கார்டன்னா அவர் தோட்டத்துக்கு போனார், கார்டனுக்கு போனார். அப்போ அந்த சப்ஜெக்ட், அந்த ப்ரோனவுன், அந்த நவுன் அந்த பின்னாடி வரக்கூடிய ஆப்ஜெக்டோட எப்படி தொடர்பு படுது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணுறது தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர் ஆர் 2 kinds ஆஃப் ப்ரிப்போசிஷன் ஜென்ரலாக பார்த்தா. அதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ், டபுள் ப்ரிப்போசிஷன்ஸ், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ், participle prepositions, phrase prepositions அப்படின்னு சொல்லிட்டு 5 kinds. I'm sorry, there are 5 kinds of prepositions. Prepositional phrase அப்படின்னா என்ன அப்படின்னா group of words consisting of a preposition தான். இது ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு group of words. என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். he took his bike, அவரோட பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டாரு. சரி, instead of அப்படின்னா பதிலாக, எதுக்கு பதிலாக எடுத்துகிட்டு போயிட்டார் பைக்கை? his bicycle, அவரோட பைசிக்கிளுக்கு பதிலாக அவரோட பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டாரு. இது வந்து ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு கேட்டால்
மேஜராக பார்த்தா ஒரு 2 kinds. Broadly there are 2 kinds, adjectival and adverbial. Adjectival phrase and adverbial phrase னு சொல்லிட்டு ப்ராடாக 2 kinds கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சில ப்ரெப்போசிஷன்ஸ்க்கு ஒரு சில ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ்க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள் ஸ்க்ரீனில். at, in, or, with, for, between, along, of, into, இதெல்லாம் ஆர் சம் ஆஃப் த ப்ரிப்போசிஷன்ஸ். ஏற்கனவே படிச்சிருப்போம், நம்ம 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம் இல்லையா. ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு, மேலே இருக்க டூ இங்கே வருது பாருங்கள், அக்கார்டிங்கோட சேர்ந்து, அதான் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு, ஓவிங் டு, அலாங் வித், பிகாஸ் ஆஃப், instead of, in the event of, or some of the prepositional phrases அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு நாம் ஏற்கனவே படிச்சிருப்போம். பிட்வீன் அப்படின்னா 2 விஷயங்களுக்கு நடுவில், இன் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளில் உள்ள, இன்டுனா ஒரு பொருளுக்கு உள்ள, அண்டர்னா அடியில், ஓவர் அப்படின்னா மேலே, ஆன் அப்படின்னா ஒரு பொருள் மேலே, இப்படின்லாம் நம்ம மீனிங் படிச்சிருப்போம். அதே மாதிரி ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் ஆல்சோ கேரி மீனிங்ஸ். அவற்றிற்கே உரிய மீனிங் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு எப்படி நாம் மீனிங் புரிஞ்சு அதை அட்டென்ட் பண்ணுறோமோ, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்க்கும் அதுக்கு உண்டான மீனிங் அண்டு யூசேஜ், எந்த இடத்துல அதை நாம் யூஸ் பண்ணோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக அதை நாம் ஆன்சர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட், நமக்கு செலக்டிவாக நான் சொன்ன பேஜ் நம்பர்ஸில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறீங்க. ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், அதோட மீனிங் இன் இங்கிலீஷ், மீனிங் இன் தமிழும் சேர்த்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அக்கார்டிங் டு, ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன். அக்கார்டிங் டு, அக்கார்டிங் டு அப்படின்னா என்ன? ஆஸ் ஸ்டேட்டட் பை, அல்லது வேறு மாதிரியும் சொல்லலாம், ஆன் தி அத்தாரிட்டி ஆஃப். சரி, இதுக்கு தமிழில் என்ன சொல்கிறாங்க? ஏதோ ஒன்றின் படி, ஏதோ ஒன்றிற்கு ஏற்றார் போல். அக்கார்டிங் டு த ஹெட் மாஸ்டர் என்னன்னா, அவர் சொன்னபடி பார்த்தா, ஹெட் மாஸ்டர் சொல்கிறபடி பார்த்தா. அக்கார்டிங் டு த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால், சீஃப் மினிஸ்டர் சொல்கிறபடி பார்த்தா. அக்கார்டிங் டு மை ஃப்ரெண்ட், என் நண்பர் சொல்கிறபடி, அவர் சொல்கிற விஷயத்தை வச்சு பார்த்தா, அப்படிங்கிற மீனிங்கில் அக்கார்டிங் டுவை நாம் எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட், அலாங் வித். அலாங் வித்னா என்ன? டுகெதர் வித், அதனுடன் சேர்ந்து, ஏதோ ஒன்னோட சேர்ந்து. ஐ வெண்ட் அலாங் வித் ஹிம், நான் அவனோட சேர்ந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங். பிகாஸ் ஆஃப், பிகாஸ் ஆஃப் ஆன் அக்கவுண்ட் ஆஃப். இதுக்கு தமிழில் என்ன மீனிங்? அதனால், அல்லது ஏதோ ஒன்றின் காரணமாக, ஏதோ ஒரு விஷயத்தினால. ஐ வாஸ் ஆப்சண்ட் பிகாஸ் ஆஃப் என்ன? ஃபீவர். ஃபீவர்னால ஆப்சண்ட்டாக இருந்தாங்க, அதனால் எனக்கு காய்ச்சல் இருந்ததுனால நான் ஆப்சண்ட்டாக இருந்தேன், வர இயலவில்லை. அடுத்தது ஓவிங் டு, பிகாஸ் ஆஃப், அதுக்கு அதே அகெயின் பிகாஸ் ஆஃப், அதனால், சேம் மீனிங். அடுத்தது இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா இன் பிளேஸ் ஆஃப், இதற்கு பதிலாக. சப்ஸ்டிடியூட்டிங், சப்ஸ்டியூட்னா என்ன? இந்த கேம்ஸில் கூட சொல்லுவாங்க சப்ஸ்டிடியூட் அப்படின்னா அதுக்கு பதிலாக. என்ன சொல்கிறாங்க தமிழில்? ஏதோ ஒன்றிற்கு பதிலாக. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சென்டென்ஸில் பார்த்தோம், அவர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டார், எதுக்கு பதிலாக? இன்ஸ்டெட் ஆஃப் ஹிஸ் பைசிக்கிள், அவர் பைசைக்கிள் பதிலாக அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் தி ஈவெண்ட் ஆஃப், இந்த ஈவெண்ட் ஆஃப்னா என்ன? இன் கேஸ் ஆஃப். அப்போ என்ன? இன் கேஸ் ஆஃப், ஒரு செயல் நடைபெறுமானால், இதை நல்லா பார்த்துக்கணும், இனிமே நடக்குமானால். இன் தி ஈவெண்ட் ஆஃப் ரெயின், மழை வந்துச்சுன்னா, மழை வரும்னா, நான் வரமாட்டேன்ப்பா, ஐ ஓன்ட் கம், அப்படி யூஸ் பண்ணணும். மழை வரும்னா, சாயந்தரம் மழை வரும்னா, நாளைக்கு மழை வரும்னா. இன் தி ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், நடைபெறுமானால். இது நம்ம மனசில் இருக்கணும். இதை சென்டென்ஸில் கொடுக்குறாங்க பாருங்கள். அக்கார்டிங் டு, அக்கார்டிங் டு ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு ஹிஸ் வில், வில்னா உயிலுங்க, அப்படி ஒரு மீனிங் ஒன்று உண்டு. அவரோட உயிலின்படி, ஆல் ஹிஸ் வெல்த் கோஸ் டு ஹிஸ் டாட்டர், சொத்து பூரா அவருடைய டாட்டருக்கு போயிடுச்சு. தமிழில் கீழே கொடுக்குறாங்க பாரு, அவருடைய உயிலின் படி, அந்த இதன்படி அப்படிங்கிறது தாங்க அக்கார்டிங் டு, அதுதாங்க மீனிங். அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவரோட மகளுக்கு சாரும். அவருடைய விருப்பப்படி அவர் சென்னையில் வாழ விரும்பினார். அவர் மகளுடைய விருப்பப்படி, அக்கார்டிங் டு ஹிஸ் டாட்டர், அவள் மகளுடைய விருப்பப்படி அவர் ஊருக்கு போனார். ஸோ அக்கார்டிங் டுனா அதன்படி, இதன் ஏதோ ஒன்றின் படி. நெக்ஸ்ட், அலாங் வித். ஹி கேம் டு த கிரவுண்ட், அவன் கிரவுண்டுக்கு வந்தாங்க. அலாங் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ், அவன் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.
தமிழில் சொல்கிறாங்க பாருங்கள், தன்னுடைய பெற்றோருடன், அலாங் வித்னா யாரோ ஒருவருடன் அல்லது ஏதோ ஒன்றுடன். அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அடுத்தது கொடுக்குறாங்க பாருங்கள், பிகாஸ் ஆஃப். பிகாஸ் ஆஃப் அப்படின்னா என்ன நாம் சொல்கிறோம் அப்படின்னா, வி ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் ஆஃப் பேட் வெதர். காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப்னா காரணமாக, மோசமான வானிலையின் காரணமாக நாங்கள் வீட்டிலேயே இருந்தோம். அப்போ பிகாஸ் ஆஃப்னா ஏதோ ஒன்றின் காரணமாக, அதான் சொன்னேன். இப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் ஃபீவர், நோயின் காரணமாக இல்லை காய்ச்சலின் காரணமாக ஐ டிட் நாட் அட்டெண்ட் த ஸ்கூல். காய்ச்சல் காரணமாக நான் ஸ்கூலுக்கு வரலை, காரணமாக பிகாஸ் ஆஃப். அடுத்து ஓவிங் டு. ஓவிங் டு அப்படின்னா அதுவும் காரணத்தினால் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹி வாஸ் சம்மன் பை த காப்ஸ். சொல்கிறாங்க பாருங்க, சம்மன் என்றால் அழைத்தல், வர சொல்லி அழைத்தல். காப்ஸ்னா போலீஸ். போலீஸ் அவர்களை அழைச்சாங்க. ஓவிங் டு இன்வால்வ்மெண்ட் இன் அ கேஸ். என்ன காரணம்? ஒரு கேஸில் அவர் சம்மந்தப்பட்டிருந்தார். தமிழில் சொல்கிறாங்க, ஒரு வழக்கில் தொடர்புடைய காரணத்தினால், ஒரு வழக்கில் அவர் இன்வால்வ் ஆயிட்டார், சம்மந்தப்பட்டுட்டார், அதனால காவலர்கள் அவரை அழைத்தனர். அப்போ ஓவிங் டுனா காரணத்தினால். இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த சென்டென்ஸையும் சொல்கிறேன். பதிலாக ஐ அட்டெண்டட் த பார்ட்டி. பார்ட்டிக்கு நான் அட்டென்ட் பண்ணேங்க. இன்ஸ்டெட் ஆஃப் மை பிரதர். யார்? அவர் போயிருக்கணுங்க, அவருக்கு பதிலாக நான் அட்டென்ட் பண்ணேங்க. எனது சகோதரனுக்கு பதிலாக நான் அந்த விருந்திற்கு சென்றேன். அவருக்கு பதிலாக, ஒரு வேலைக்கு பதிலாக, ஒரு பொருளுக்கு பதிலாக, ஒரு விஷயத்துக்கு பதிலாக, ஒரு இடத்துக்கு பதிலாக, அதுக்கு பதிலாக இது, அவ்வளவுதான் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு. அடுத்தது இன் தி ஈவெண்ட் ஆஃப். மறுபடியும் சொன்னேன், இனிமேல் நடக்க போகிறது. இன் தி ஈவெண்ட் ஆஃப் ரெயின், மழை பெய்தால். இந்த ஈவெண்ட் ஆஃப் ரெயினா இனிமே மழை பெஞ்சா த மேட்ச் வில் பி கேன்சல். மழை வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடுவோம்ப்பா. மழை பெய்யுமானால், தமிழில் கொடுக்குறாங்க பாருங்க, ஒரு செயல் நடைபெறுமானால் அர்த்தம். இனிமே நடந்துச்சுன்னா ஆட்டம் நிறுத்தப்படும். ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ், இப்போ பார்த்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் இல்லாமல் நம்ம டெக்ஸ்ட்டில் இருக்க ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய அகெயின் வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வித் மீனிங் இன் இங்கிலீஷ் வித் தமிழ் மீனிங் கொடுத்துருக்காங்க. அதை அந்த ஸ்லைடில் பார்த்துட்ருக்குறீங்க. ஒன்றொன்னா பார்ப்போம். டியூ டு. டியூ டு அப்படின்னா என்னம்மா? பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் பின்னாடி சென்டென்சஸ் வருது, அதில் தெளிவாக பார்ப்போம். எக்ஸாம்பிள் இப்போ சொல்லலை, ஃபுல்லாக சொல்கிறேன். அதனால், ஒரு செயல் நடைபெற்றதனால், ஒரு வேலை நடைபெற்றதனால் இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட், எக்ஸெப்ட் ஃபார். எக்ஸெப்ட் ஃபார்னா வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப். அதான் ஏதோ ஒருத்தரை தவிர்த்து, ஏதோ ஒரு விஷயத்தை தவிர்த்து, ஏதோ ஒருவரை தவிர்த்து, ஏதோ ஒன்றை தவிர்த்து அப்படிங்கிற மாதிரி மீனிங். அடுத்தது வித் ரெஃபரன்ஸ் டு. வித் ரெஃபரன்ஸ் டுனா அதன்படி, அந்த அங்கே ஒன்று சொன்னீங்கல்ல அதுபடி நான் அப்ளை பண்ணுறேன், அங்கே ஒன்று பார்த்தோம்ல அதுபடி நான் சொல்கிறேன் அப்படின்னு எதையோ குறிப்பிட்டு சொல்கிறது. ரெஃபரிங் டு, ஒரு விஷயத்தை குறிப்பிடுறது. நோட்டீஸ் போர்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கல்ல அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் நீங்கள் எங்களுக்கு லெட்டர் அனுப்புனீங்கல்ல அதுபடி நான் சொல்கிறேன். ஒன்றினை பொறுத்தது, அதை பொறுத்து, ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அதுபடி நான் செய்கிறேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், இன்ஸ்பைட் ஆஃப். இன்ஸ்பைட் ஆஃப்னா டிஸ்ரிகார்டிங் த டிஃபிகல்ட்டி. இருந்தும் கூட, இப்படி இருந்தும் கூட இப்படி நடந்து போச்சு, அப்படி இருந்தும் கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஜெயிச்சிருக்கணும், அவன் நல்லா படித்தாங்க, நல்லா படித்தவன் என்ன ஆயிருக்கணும், நல்லா பாஸ் ஆகிருக்கணும், ஃபெயிலாக போயிட்டான். நல்லா படிச்சிருந்தும் கூட ஃபெயிலாக போயிட்டான். வேகமாக ஓடுனா, வேகமாக ஓடியும் கூட ரெண்டாவதாக தான் வந்தான். இதுதான் இன்ஸ்பைட் ஆஃப். அடுத்தது இன் அடிஷன் டு. இன் அடிஷன் டுன்னா ஆடட். உங்களுக்கே தெரியும் அடிஷன் ஆட்னா என்ன? மேலும், கூடுதலாக, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சேர்க்குற மாதிரி, வேற ஒரு விஷயங்களை சேர்க்குறது. அடுத்தது இன் பிளேஸ் ஆஃப். மறுபடியும் அதே தான், சப்ஸ்டிடியூட். அது இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சப்ஸ்டிடியூட் சொன்னேன், அவருக்கு பதிலாக நான் போனேங்கிற மாதிரி. அதே மாதிரி இன் பிளேஸ் ஆஃப், அவர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேங்க, அது வாங்க வேண்டிய இடத்துல இதை வாங்கிட்டேங்க, அதை எழுத வேண்டியதுக்கு பதிலாக இதை எழுதிட்டேங்க, ஸோ அதுக்கு பதிலாக இது நடக்கிறது. பதிலாக, தெளிவாக சிம்பிளாக அவ்வளவுதான். ரிகார்ட்லெஸ் ஆஃப். ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப். ஒன்றை பொருட்படுத்தாமல், ஒன்றை லட்சியம் செய்யாமல், ஒன்றை பற்றி கவலைப்படாமல், ஒன்றை பொருட்படுத்தாமல் ஒரு வேலையை செய்கிறது வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப். இந்த தமிழ் மீனிங் தெரிஞ்சா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்னுடைய யூசேஜ் ஈஸியாக அடிச்சிடலாங்க. தமிழ் மீனிங் கண்டிப்பாக இட் ஷுட் கம் பை ஹார்ட். சொல்லுவாங்கல்ல, பை ஹார்ட் பண்ணணும், பை ஹார்ட் பண்ணணும். பை ஹார்ட்னா என்ன? பை ஹார்ட் நம்ம மனசில் இருக்கணும். அந்த தமிழ் மீனிங் இன்ஸ்பைட் ஆஃப்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். ஓ, இருந்தும் கூட இது நடந்து போச்சு போல. ஹிந்தி ஈவெண்ட் ஆஃப்னா ஓ இனிமே நடந்தா அப்படின்னு மைண்டில் வரணுங்க. அது வந்தால் சென்டென்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ், இப்போ பார்த்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தர்றாங்க பாருங்கள் ஸ்க்ரீனில். டியூ டு. டியூ டுனா என்ன? தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆதலால், அதனால் சொல்லிட்டாங்க. தி எக்ஸாம்ஸ் வேர் கேன்சல்டு டியூ டு த ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸ். வைரஸ் நுண்கிருமி பரவலால், அது பரவுனதுனால
தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. சரியா? அவர் தாமதமாக வந்ததால் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. he was not allowed due to the late coming. அவர் லேட்டாக வந்ததுனால உள்ள விடலை. ஒரு செயல் நடைபெறுவதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிறது. அடுத்தது ரெண்டாவது, எக்ஸெப்ட் ஃபார். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எக்ஸெப்ட் ஃபார்னா அதை தவிர்த்து, அவரை தவிர்த்து, ஒரு விஷயத்தை தவிர்த்து. the room was dark except for a red light. ரூமே இருட்டாக இருந்துச்சு, உன்னை தவிர்த்து, ஒரு ரெட் லைட் தவிர்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூமே இருட்டு தான், ஆனால் ஒரு சிவப்பு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு சிவப்பு விளக்கினை தவிர அந்த அறையில் எந்த ஒளியும் இல்லை. எதுவுமே இல்லைன்னா அது மட்டும் இருந்துச்சு. எல்லாமே இருந்தாங்கன்னா இவன் மட்டும் இல்லை. எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன். I've seen all the places except for லண்டன்னா நான் எல்லா இடமும் பார்த்துட்டேன், லண்டனை மட்டும் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். எக்ஸெப்ட் ஃபார்னா பின்னாடி சொல்கிறது நடைபெறலை அப்படின்னு அர்த்தம். வித் ரெஃபரன்ஸ் டு, ஏதோ ஒன்றின் அடிப்படையில். ஏற்கனவே சொன்னேன், ஐ எம் அப்ளையிங் ஃபார் திஸ் போஸ்ட். நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறேங்க வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் கொடுத்த விளம்பரத்தின் அடிப்படையில், நியூஸ் பேப்பரில் பார்த்தேங்க, அந்த அடிப்படையில் அப்ளை பண்ணுறேங்க. தாங்கள் செய்திருந்த விளம்பரத்தின் அடிப்படையில் நான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறேன். எப்படி திருத்துப்புன்னு போய் பண்ணிட முடியுமா? எப்படிப்பா இங்கே வந்தேன்? நீங்கள் கொடுத்தீங்கல்ல சார் ஆடு, அதை பார்த்துட்டு பண்ணுறேன் சார், அதன் அடிப்படையில் பண்ணுறேன் சார். அடுத்தது, இன்ஸ்பைட் ஆஃப், இருந்த போதிலும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹி வாஸ் நாட் ஹாப்பி. அவன் ரொம்ப ஹாப்பியாக இல்லைங்க, மகிழ்ச்சியாக இல்லைங்க. சரி, இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ். ரெண்டாக பிரித்து பார்க்கணும். ஹி வாஸ் நாட் ஹாப்பி, அவன் மகிழ்ச்சியாக இல்லை. சக்ஸஸ்னால் என்ன? வெற்றி. ஓ, ஜெயிச்சிருக்கான் போல், வெற்றி பெற்றிருக்கான் போல். ஆனால் அவன் ஹாப்பியாக இல்லை, அங்கே இன்ஸ்பைட் வரணும். அவன் சக்ஸஸ், வெற்றி அடைந்திருந்தாலும் அவன் ஹாப்பியாக இல்லை. வெற்றி பெற்றிருந்த போதிலும், இன்ஸ்பைட் ஆஃப்க்கு அதான் மீனிங். அவன் மகிழ்ச்சியாக இல்லை. அடுத்தது, இன் அடிஷன் டு. ஏற்கனவே சொன்னேன், கூடுதலாக சேர்க்கறது, அவ்வளோதான். ஹி ஓன்ஸ் அ கார். அவன்கிட்ட கார் இருக்குங்க, 2 வீலர். பின்னாடி லாஸ்ட்டாக சொல்கிறாங்க பாரு, 2 வீலர். அப்போ 2 வீலர் வச்சுருப்பான் போல், காரும் வச்சுருக்கான் போல். அப்போ இன் அடிஷன் டு போடு. ஹி ஓன்ஸ் அ கார் இன் அடிஷன் டு 2 வீலர்ஸ். நிறைய பைக் வச்சுருக்காங்க, ஆனால் காரும் வச்சுருக்காங்க கூடுதலாக. 2 சக்கர வாகனம் வைத்திருப்பதோடு அவர் கூடுதலாக, அதாவது மேலும் வச்சிருக்கார், அதையும் வச்சிருக்கிறார், ஒரு காரையும் வைத்துள்ளார். சரிதானா? ஓகே. இன் பிளேஸ் ஆஃப், ஏற்கனவே சொன்னேன், அதுக்கு பதிலாக இது, அவருக்கு பதிலாக இவர், இதுவும் அதே மீனிங் தான். அந்த இடத்தில், அதற்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி பொருள். அதான் ஸ்லைடில் ரெண்டையும் கொடுத்துருக்குறாங்க. யூ கேன் ஹாவ் பட்டர் மில்க் இன் பிளேஸ் ஆஃப் கர்டு. பட்டர் மில்க்னா மோர் சாமி, கர்டுனா தயிர். தயிர் இல்லை, தயிருக்கு பதிலாக நீ ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, நீ மோர் சாப்பிட்லாம். தயிர் உபயோகப்படுத்தும் இடத்தில், தயிர் உபயோகப்படுத்தும் இடத்தில் அப்படின்னா அது எங்கே உட்காந்து சாப்பிட்றோன்னு அர்த்தம் கிடையாது. எப்போ தயிர் சாப்பிட்ணுமோ அதுக்கு பதிலாக, தயிருக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராக்கெட்டில், நீ மோரை பயன்படுத்திக்கலாம். அப்படி ரிகார்ட்லெஸ் ஆஃப், பொருட்படுத்தாமல், ஒரு விஷயத்தை லட்சியம் பண்ணாமல், ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படாமல். ஹி கண்டினியூட் டு ஸ்பீக், பேசிட்டே இருந்தார். ரிகார்ட்லெஸ் ஆஃப் த நாய்ஸ் இன் த ஹால். நாய்ஸ்னா என்ன? இறைச்சல், ஒலி, சத்தம். நம்ம சத்தம் கேட்டால் நிப்பாட்டிடுவோம், என்னங்க இப்படி பேசுகிறாங்க. ஆனால் அவர் நிறுத்தலை. ஹி கண்டினியூட் டு ஸ்பீக். எப்படி? ரிகார்ட்லெஸ் ஆஃப் த நாய்ஸ். அதை பற்றி கவலையே படாமல், பொருட்படுத்தாமல் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். தமிழில் சொல்கிறாங்க பாருங்கள், அரங்கில் எழுந்த கூச்சலையும் பொருட்படுத்தாமல் அவர் பேச்சினை தொடர்ந்தார். ரைட். ஃபார் த சேக் ஆஃப், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி, ஏதோ ஒருத்தருக்காக வேண்டி, யாரோ ஒருத்தருக்காக வேண்டி. ஐ ஸ்டாப்டு ஸ்மோக்கிங், நான் ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்திட்டேங்க. ஃபார் த சேக் ஆஃப் மை ஹெல்த், என் ஹெல்த்துக்காக வேண்டி நிப்பாட்டிட்டேங்க. என் உடல் நலத்தின் பொருட்டு நான் புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டேன். என் உடம்புக்காக வேண்டி, டாக்டர் சொல்லியிருப்பார் போல், உன் உடம்பு நல்லா இருக்கணும்னா நிப்பாட்டிடு. அப்போ அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணிட்டேன்? நிப்பாட்டிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ், ஒரு சில ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதை வச்சு நம்மளை நாமே அசஸ் பண்ணி பார்ப்போமா? அந்த ப்ரிப்போஷனல் கீழே, சாய்ஸு கீழே தமிழ் மீனிங்கும் இருக்குது. உதவிக்காக வேண்டி, ஹெல்ப்புக்காக வேண்டி. இன் டியூ கோர்ஸ் நாம் இதை என்ன பண்ணிக்கிறோம்? we should memorize it. அந்த வேர்டு சொன்ன உடனே in addition to அப்படின்னு சொன்னால், ஓ கூடுதலாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். பார்ப்போமா? everything falls to the ground. எல்லாமே தரையில் விழும்பா. டேஷ் இருக்குது. சரி, 2 பகுதியாக பிரிச்சுக்குங்க. மொதல் பகுதியை அப்படி ஃபுல் மீனிங் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக அது இதுதான் இருக்கணும்னு கன்ஸ்ட்ரூ பண்ணிக்கிறங்க, இமேஜின் பண்ணிக்கிறங்க. ஓ எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட். ஃபால்னா என்ன? விழுறது. கிரவுண்ட், ஓ தரையில் விழும். சரி, கிராவிடேஷனல் புல். கிராவிடேஷனல் புல்னா புவியீர்ப்பு விசை. ஓ அப்போ புவியீர்ப்பு விசைனால எல்லாம் விழும் அப்படிங்கிற மீனிங் வரணும். ரைட். எது அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். இன் அடிஷன் டு, கூடுதலாக. புவியீர்ப்பு விசை கூடுதலாக தரையில் விழும், வருமா பாருங்க? வராது. அடுத்தது இன்ஸ்பைட் ஆஃப்,
புவியீர்ப்பு விசை இருந்தும் கூட தரையில் விழும் சொல்லாமா? அப்படி சொல்லலாம். புவியீர்ப்பு விசை இல்லைன்னா கூட விழுன்னு வேணா சொல்லலாம். புவியீர்ப்பு விசை இருந்தால் கூட விழுன்னு சொல்ல முடியுமா? வராது. அப்போ புவியீர்ப்பு விசையின் காரணமாக தரையில் விழுன்னு சொல்லலாமா? கரெக்டாக வரும் இல்லையா ஆன்சர்? ஸோ எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் புல். தி ஆன்சர் இஸ் பிகாஸ் ஆஃப். ரெண்டாவது, த ட்ரையல் வாஸ் ட்ரையல் அப்படின்னா என்ன சார்? சார் ட்ரையல் அப்படிங்கிறதுக்கு ஒரு இங்கே என்ன மீனிங் அப்படின்னா கோர்ட்டில் வரக்கூடிய அந்த வழக்கு சார். வழக்கு வந்து கண்டக்ட்னா வழக்கு நடந்துச்சு அப்படி வச்சுக்கோ. வழக்கு நடைபெறுது, நடந்துச்சு, ரைட். பின்னாடி ப்ரொசீஜர் ஆஃப் லா. ப்ரொசீஜர் ஆஃப் லானா சட்டப்படி, சட்டம் எப்படி நடத்தணும்னு சொல்கிறதோ அந்த வழக்கப்படி. இப்போ வழக்கு நடைபெறுது, சட்டப்படி நடைபெறுது, நடந்திருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? சாய்ஸுக்கு வாங்க. அக்கார்டிங் டு, அந்த வழக்கின் படி அப்படின்னு சொல்லலாமா? ஏதோ ஒன்றின் படிங்கிறாங்க, அந்த வழக்கின் படின்னு சொல்லலாமா? பார்ப்போம். அந்த சட்டத்தின் படி, சட்ட வழிமுறைகளின் படி வழக்கு நடைபெற்றது. கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எதுக்கு மற்ற ரெண்டையும் பார்த்துருவோம். சட்ட வழிமுறைகளின் காரணமாக அது இருந்ததுனால்தான் நாங்கள் வழக்கு நடத்தணும், பொருந்தலை இல்லையா? மூணாவது, சட்ட வழிமுறைக்கு பதிலாக வாய்ப்பே இல்லை, இது வர வாய்ப்பே இல்லை இல்லையா? ஸோ சட்ட விதிமுறைகளின் படி வழக்கு நடைபெற்றது. தி ஆன்சர் இஸ் அக்கார்டிங் டு. தேர்ட் ஒன், தெர் இஸ் அ டெம்பிள். ஒரு கோயில் இருக்குப்பா. மை ஹவுஸ், மை ஹவுஸ். எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்க, ரைட் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே மேக்சிமம் இன் ஃப்ரண்ட் ஆஃப், வீட்டுக்கு நேர் எதிர, நாமளே சொல்லுவோம் இல்லையா? யாராவது வர்றது, எப்பா நேர் எதிர்த்தாப்லேயே இருக்கு வாப்பா அப்படின்னு இல்லையா? ஸோ ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப், நேர் எதிர்புறம் அப்படிங்கிறது இங்கே ஆன்சர். ஃபோர்த் ஒன், ஆஸ் அ டேஷ் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னா சரி, யாரோ தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஹி அச்சீவ்டு ஹிஸ் டார்கெட். டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுனா என்னங்க? அவன் லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க. சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும், ரைட். எது சொல்லலாம்? ஹார்ட் ஒர்க் பதிலாக லட்சியம் வராது. ஹார்ட் ஒர்க் விளைவாக லட்சியத்தை அடைஞ்சிட்டான்னு சொல்ல முடியுமா? ரிசல்ட் ஆஃப் சொல்லலாமா? கரெக்டாக வருது. வெயிட் பண்ணுங்கள், மூணாவதையும் பார்த்துருவோம். அது அல்லாமல், ஹார்ட் ஒர்க் அல்லாமல், அது பண்ணது அல்லாமல் லட்சியத்தையும் அடைஞ்சிட்டான்னு சொல்லலாமா? அது வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹி அச்சீவ்ட் ஹிஸ் டார்கெட். 5, ஃபெயிலியர். ஃபெயிலியர்னா தோல்விங்க. ஆஃபன் ஃபெயிலியர் ஏன் ஏற்படுது? நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸ்னால் நம்மளுடைய கவனமின்மை. கவனமின்மையினால் ஃபெயிலியர் ஏற்படுது அப்படின்னு தானே சொல்லணும். என்ன சொல்லலாம்? எஃபெக்ட் ஆஃப், கன்சிக்வன்ஸ் ஆஃப். சார் என்ன சார் 2 விளைவாக சொல்லியிருக்கீங்க? ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க. எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மீனிங் உள்ளே இருக்கும். நெகட்டிவாக நடைபெறதுக்கு அதிகமாக கன்சிக்வன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே அடுத்தது மூணாவது, ரீசன் ஆஃப். சார் ரீசன் போடலாமே சார், காரணமாக போடலாமே சார். ஃபெயிலியர் காரணமாக கவனக்குறைவு ஏற்பட்டதுன்னு ஆயிரும். நம்ம தோல்வி காரணமாக கவனம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். என்ன சொல்லணும்? ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ். தோல்வி என்பது எதன் விளைவாக ஏற்படுது? நெக்லிஜென்ஸ் விளைவாக ஏற்படுது. ஸோ தி ஆன்சர் இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப். 6th ஒன், சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ். குழந்தைகளுக்கு பொம்மை கொடுக்குறாங்க. சரி, அது இருந்துட்டு போகுது. ஸ்வீட்ஸ். ஓ ஸ்வீட்ஸும் கொடுப்பாங்களோ? நம்ம சொல்லும் போதே பாருங்கள், ஸ்வீட்ஸும் கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட்ஸும் டாய்ஸும் பென்ஸும் புக்ஸும் சொன்னாலே கூடுதலாக அப்படிங்கிற மீனிங் வரணும். ஸோ ஆன்சர் என்ன? சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் டு. ஸ்வீட்ஸ் இல்லாமல், டாய்ஸ் இல்லாமல் ஸ்வீட்ஸும் கொடுப்பாங்க. ஆன்சர் இஸ் இன் அடிஷன் டு. என்னைக்கு? சில்ட்ரன்ஸ் டே. 7th ஒன், த பேரண்ட்ஸ் மஸ்ட் பி. பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும், தகவல் சொல்லிடணுமா? எதுக்கு? இன்டிசிப்ளின். இன்டிசிப்ளின்னா என்ன? ஒழுங்கின்மை, ஒழுங்கின செயல். யார் செஞ்சா? வார்ட்ஸ். வார்ட்ஸ்னா குழந்தைகள், சில்ட்ரன் அர்த்தம். அப்போ குழந்தைகள் ஒழுங்கின செயலில் ஈடுபட்டால், செஞ்சால், செய்தால், தவறு செய்தால் பேரண்ட்டுக்கு சொல்லிடணும். அதுக்கு என்ன? ஒரு செயல் நடைபெற்றால் கொடுத்துருக்கு பாருங்க, இன் கேஸ் ஆஃப் அப்படிங்கிறது கரெக்டான சாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹீ டின்ட் டேர்ன் அப். வரலங்க. டேர்ன் அப்னா வர்றது. டின்ட் டேர்ன் அப், வரலங்க அவன். சரி, பிஸி ஷெட்யூல், பிஸியாக இருந்தாங்க. அப்போ பிஸியாக இருந்ததுனால வரல போல, பாவம். அப்போ என்ன சொல்லலாம்? ஹீ டின்ட் டேர்ன் அப். நான் ஏற்கனவே கான்சிக்வன்ஸ் சொல்லிட்டேன். என்ன? நெகட்டிவ்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஃபெயிலியர், சக்ஸஸ் ஆகாது, அந்த மாதிரி இதுக்கு வச்சுக்கோங்க. டியூ டு, ஹி டின்ட் டேர்ன் அப் டியூ டு ஹிஸ் பிஸி ஷெட்யூல். ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வரலங்க, பாவம். சரியா? 9, குளோபல் வார்மிங். உங்களுக்கே தெரியும், உலக வெப்பமயமாதல். சரி, க்ரீன் ஹவுஸ் எமிஷன், பசுமை நிற வாயுக்கள். அப்போ பசுமை நிற வாயுக்கள்னால குளோபல் வார்மிங் ஏற்படுது. அப்போ என்ன சொல்லலாம்? குளோபல் வார்மிங் இஸ் an effect of the greenhouse emission. greenhouse emissionனால தான் என்ன ஆகுது? இது ஏற்படுது. லாஸ்ட் ஒன், செவரல் வார்னிங். வார்ன் பண்ணுறதுனா என்னங்க?
அவரை வந்து கண்டிக்கிறது, வார்னிங் கொடுக்குறது. சரி வார்னிங் கொடுத்தாச்சு, செவரல்லாம் நிறைய வார்னிங் கொடுத்தாச்சுங்க. சரி அப்படியும் ஸ்விம் பண்ணுறாங்க, அவன் சொல்லியும் ஸ்விம் பண்ணுறான், நிறையா வார்னிங் கொடுத்தும் ஸ்விம் பண்ணுறான். அப்படி இருந்தும் கூட அவன் சொன்னதை கேட்கல. அப்போ என்ன ஆன்சர்? இருந்தும் கூடனா இன்ஸ்பைட் ஆஃப் செவரல் வார்னிங்ஸ், நிறைய வார்னிங் கொடுத்தும் அவன் கேட்கலங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். இப்போ இங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். ஜானு இஸ் ஸ்டடிங் இன் கிளாஸ் 10. இதில் என்னென்னா அந்த ரெட்டில் இருக்கக்கூடியது மிஸ்டேக், தப்பாக கொடுத்துருக்காங்க. கரெக்டான ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அங்கே இல்லை. சரியான ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை நீங்கள் மனசுக்குள்ளே செலக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆன்சர் சொல்லப்படும். ஜானு இஸ் ஸ்டடிங், ஜானு 10வது படிக்கிறாங்க, கிளாஸ் 10 படிக்கிறாங்க. சரி, இந்த இவெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ், அவங்க டீச்சர் சொல்கிறபடி பார்த்தா ஷீ இஸ் அ டிசிப்ளின் ஸ்டூடெண்ட். அவங்க டீச்சர் சொல்கிறபடி பார்த்தா அப்படிங்கிறதுக்கு இந்த இவெண்ட் ஆஃபா? இந்த இவெண்ட் ஆஃப்னா என்ன? ஒரு நடைபெற்றால், இனிமே சொன்னா தான் உண்டு. அப்போ அங்கே இந்த இவெண்ட் ஆஃப் தப்பா? அப்போ அதுக்கு என்ன சொல்லலாம்? அவங்க டீச்சர் சொல்படி கேட்டா அப்படின்னா அதுக்கு கரெக்டான வேர்டு அக்கார்டிங் டு. ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்கார்டிங் டு த டீச்சர்ஸ். அவங்க டீச்சர் சொல்படி பார்த்தால் அவள் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட். சரி, இன் அடிஷன் டு ஹர் பாவர்ட்டி, அவள் ஏழ்மையோடு சேர்ந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் நீட். ஏழ்மையும் வச்சிருக்கிறா, நீட்டும் வச்சிருக்கான்னு சொல்லுவோமா நாம? அவள் கஷ்டமும் வச்சிருக்கா சார், நீட்டாகவும் வச்சிருக்கா சொல்லுவோம் சார். கஷ்டப்பட்டாலும் நீட்டாக வச்சிருக்கா சார், என்ன பிள்ளை அப்படி தானே சொல்லுவோம். கஷ்டப்பட்டாலும் நடைபெற்றாலும் என்ன வரணும்? இருந்தாலும் கூட அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி, ஏழ்மை இருந்தால் கூட நீட்டாக இருக்கா சார், தோச்சு போடுறா சார், இல்லையா? தேர்ட் ஒன், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹர். நிறைய பிள்ளைகளுக்கு அவளை பிடிக்கும் சார். ஹர் சிம்பிளிசிட்டி, இன் கேஸ் ஆஃப், அவள் எளிமையாக இருந்தால் பிடிக்கும் சார். அப்போ எளிமையாக இல்லைன்னு அர்த்தமா? அவள் எளிமையாக இருக்கிறதுனால பிடிக்குன்னு சொல்ல வந்திருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் போட்டுட்டாங்க. அப்போ என்ன வரணும்? இன்கேஸ் ஆஃப் பதில் பிகாஸ் ஆஃப், அவள் எளிமையின் காரணமாக அவளை பிடிக்கும். டியூ டு கூட போட்டுக்கலாம், டியூ டு ஹர் சிம்பிளிசிட்டி கூட போட்டுக்கலாம். அடுத்தது அக்கார்டிங் டு ஹர் ஸ்டடீஸ், அவள் படிப்பை வச்சு பார்த்தா ஷி ஆல்சோ பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். என்ன சொல்ல வராங்க? விளையாட்டுலையும் பங்கெடுக்கிறா சார். படிப்பில் மட்டும் இல்லை, விளையாட்டுலையும் பங்கெடுக்கிறான்னு சொல்ல வரணும். அப்போ என்ன சொல்லணும்? அதுக்கு படிப்பில் மட்டும் இல்லை, அதில் மட்டுங்கிறதுக்கு இன் அடிஷன் டு ஹர் ஸ்டடீஸ், படிப்பு மட்டும் அல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் பங்கெடுக்கிறா. ஓகேவா? ஷி கெட்ஸ் ஆன் வித் எவ்ரி ஒன், எல்லாரு கூடயும் பழகிடுறா. ஏஜ் ஜெண்டர், இந்த வயசு, அந்த ஆண் பெண் அதெல்லாம் எல்லாரு கூடயும் பழகிடுறா. எதுவும் பார்க்காம, எதையும் கவனிக்காம, எதையும் பொருட்படுத்தாம. அங்கே பார்த்தோம் ஹாலில் நாய்ஸ், என்ன வரணும்? இன்கேஸ் ஆஃப் வரக்கூடாது, irrespective of, அதை பொருட்படுத்துறது இல்லை. என்ன வயசு என்ன இருந்தாலும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு பழகுறா. அடுத்தது இன் ஆப்போசிஷன் டு, எதிர்பக்கம் டேக்கிங் லீவ் எடுக்கிறது, எதிர்பக்கம் மேட்ச் ஆகலை இல்லை. என்ன சொல்கிறாங்க? டேக்கிங் லீவ் எடுக்கிறாங்க. ஷி என்ஷூர்ஸ் தட் ஷி கம்ப்ளீட்ஸ் ஒர்க் இன் டைம். என்ன லீவ் எடுத்தாலும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுல உறுதியாக இருக்கிறா. லீவ் எடுத்ததுனால நான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலன்னு அவங்க சொல்கிறது இல்லை. அப்போ என்ன சொல்லணும்? லீவ் எடுத்தாலும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ இங்கே என்ன வரணும்? இன்ஸ்பைட் ஆஃப் டேக்கிங் லீவ், ஒரு செயல் நடைபெற்றாலும் லீவ் எடுத்தாலும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறா. யார்? ஜானு அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் எதை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த தமிழ் மீனிங்கை டிபெண்ட் ஆகிருக்கு. இந்த மீனிங் வந்து ஃபிக்ஸ்டு மீனிங்கா? எஸ், இட் இஸ் ஃபிக்ஸ்டு. அக்கார்டிங் டு அப்படிங்கிறது கண்டெக்ஸ்டுவலாக மாறாது, வேற ஒரு இடத்துக்கு பாடத்துக்கு தகுந்த மாதிரி மாறாது. இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிறது மாறாது. அதனுடைய தமிழ் மீனிங், அதை பயன்படுத்தக்கூடிய இடம், எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நாம் ரெண்டு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டா எந்த இடத்துலையும் நாம் அதை யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் கண்டிப்பாக இருக்குது. இப்போ உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் டெக்ஸ்ட்டையும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ சில்ட்ரன்.